பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் தெலுங்கு ஹீரோ ராம் சரண் நடித்துள்ள திரைப்படம் கேம் சேஞ்சர். இப்படத்தை வாரிசு படத்தின் தயாரிப்பாளர் தில் ராஜு தயாரித்துள்ளார். இப்படத்தில் நடிகர் ராம் சரணுக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை கியாரா அத்வானி நடித்திருக்கிறார். மேலும் அஞ்சலி, எஸ்.ஜே. சூர்யா, சமுத்திரகனி, ஸ்ரீகாந்த் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படத்திற்கு தமன் இசையமைத்துள்ளார். இப்படத்தின் பாடல் அனைத்தையும் சுமார் 90 கோடி செலவில் படமாக்கி இருக்கிறார் சங்கர். கேம் சேஞ்சர் திரைப்படம் 450 கோடி பட்ஜெட்டில் தயாராகி உள்ளது. இந்த படத்தின் கதை கார்த்திக் சுப்பராஜ் உடையது. அவர் லாக்டவுன் சமயத்தில் இயக்குனர் சங்கரிடம் சொல்லி இது உங்க ஸ்டைலில் இருப்பதாக சொல்ல சங்கருக்கும் அது பிடித்து போய் அதற்கு திரைக்கதை அமைத்து பிரம்மாண்டமாக எடுத்துள்ளார். இப்படத்தில் நடிகர் ராம் சரண் இரட்டை வேடங்களில் நடித்திருக்கிறார். இப்படம் வருகிற ஜனவரி 10ஆம் தேதி பொங்கல் விருந்தாக திரைக்கு வர உள்ளது. பிரம்மாண்ட படங்கள் ரிலீஸ் சமயத்தில் பல சிக்கல்களை சந்திப்பதுண்டு. அந்த வகையில் கேம் சேஞ்சர் படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடாது என லைக்கா அண்மையில் போர்க்கொடி தூக்கியிருந்தது. ஏனெனில் சங்கர் தங்கள் தயாரிப்பில் உருவாகும் இந்தியன் 3 படத்தின் ஷூட்டிங்கை முடித்துக் கொடுக்காமல் கேம் சேஞ்சர் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்யக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தது லைக்கா. பின்னர் கமல்ஹாசன் தலையிட்டு இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைத்தார். இதனை முடித்த கையோடு ஒரு பிரம்மாண்ட படத்தை உருவாக்க இருக்கிறாராம் சங்கர். அதுவும் அந்த கதை 3 காலகட்டத்தில் நடக்கும் கதையாம். இந்த கதை நேற்று சென்னைக்கு வந்த ரஜினி சாரிடம் சொல்லி இருக்கிறாராம். கதை கேட்டதும் ரஜினி சார் ஆடி போய் விட்டாராம். இந்த கதைக்கு ஓகே சொல்லிவிட்டாராம் ரஜினி சார் அவர்கள். இந்த படம் வந்தால் தமிழ் சினிமாவின் 1000 கோடி வசூலிக்கும் படம் இதுவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.